இன்னைக்கு காலையில் ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நேற்று வரைக்கும் இன்னைக்கு காலையில் வரைக்கும் கூட நல்லா சுற்றிக்கிட்டு இருந்த பாக்கியராஜ் திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் சுமார் 10 மணி அளவில் அவர் ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரையும் பிரிந்து போயிட்டாரு அப்படிங்கிற நம்ப முடியாத இந்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகுது. ஸோ இதை கேட்குற பாக்கியராஜ் அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தானே அவரை பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன், நல்லா தானே இருந்தார், திடீர்னு என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கியராஜ் அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் சம்மந்தப்பட்டவங்க அவங்க எல்லாருமே யாராலையுமே சத்தியமாக நம்ப முடியல. பாக்கியராஜ் இப்போ அவரை பார்த்தேன் அதுக்குள்ளே அவர் மறைந்து போயிட்டாரா அப்படின்னு யாராலையுமே இந்த விஷயத்த முதல்ல சொல்கிறப்ப யாராலையுமே சத்தியமாக நம்ப முடியல. அப்படி இன்னைக்கு காலையில் சுமார் 10 மணி அளவு வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசிக்கிட்டு இருந்த பாக்கியராஜ் அவருக்கு அதுக்கப்புறமா காலையில் அந்த 10:05 10:10க்கெல்லாம் பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு, உண்மையாகவே அவர் இன்னைக்கு காலையில் சாப்பிட்ட அந்த சாப்பாடு தான் அவருடைய இந்த சோகமான துயரமான முடிவுக்கு அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ மருத்துவர்கள் எல்லாருமே ஒரு பகீர் தகவல், அதிர்ச்சி தரும் தகவலை அவங்க சொல்கிறாங்க. அப்படி பாக்கியராஜ் நேற்று இரவில் இருந்து இப்போ இன்னைக்கு காலையில் வரைக்குமே கூட அவர் என்னதான் சாப்பிட்டாரு, முக்கியமாக காலை உணவு என்ன, இந்த சோக சம்பவம் நடக்கிறப்ப பாக்கியராஜ் அவர்கள் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற நம்ப முடியாத ஒரு சில திடுக்கிடும் தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு. அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது பாக்கியராஜ் அவர்கள் திரைத்துறையை விட்டு அவர் ஒதுங்கிய பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலுமே ஒரு சில நாடகங்கள், ஒரு சில பேருக்கு ஐடியா கொடுக்கறது, அவர் நடத்திக்கிட்டு இருக்க ஆஃபீஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் அவருடைய கவனத்தை ஒவ்வொரு நாளும் செலவிட்டுட்டு இருக்காரு. இப்படி இருக்க நேற்று இரவு முழுக்க அவருடைய துறை சார்ந்த ஒரு சில பேர்கிட்ட நல்லபடியாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் கலந்துக்க போகிற நிகழ்ச்சி, இன்னைக்கு அவர் கலந்துக்க போகிற நிகழ்ச்சி, இப்படி சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு காலையில் கூட நல்லா தான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காலையில் நடைப்பயிற்சி போயிருக்காரு. நேற்று இரவு சப்பாத்தி சாப்பிட்ருக்காரு. அதாவது ஹெவி ஃபுட்டு சாப்பிடாம உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சப்பாத்தி சாப்பிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே பார்க்குற பாக்கியராஜ் அவர்களை பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே, அதாவது நேற்றில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பாக்கியராஜ் அவருடைய சம்மந்தப்பட்ட அவருடைய நெருங்கிய உறவினர்கள், இன்னும் அவருடைய துறை சார்ந்தவங்க, இப்படி கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பேர்கிட்ட தொலைபேசி மூலிமா பாக்கியராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று தானங்க அவர்கிட்ட பேசினேன், நல்லா தானே இருந்தார், அவர் திடீர்னு மறைந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்குறப்ப யாராலையுமே சத்தியமாக நம்ப முடியல. அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசி பழகிட்டு இருந்த பாக்கியராஜ் அவர்கள் இன்றைக்கி காலையில் நேற்று சப்பாத்தி சாப்பிட்டுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அவர் பொங்கல் அப்படிங்கிற உணவை அவர் காலை உணவாக எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. எப்பயுமே பொங்கல் சாப்பிட மாட்டார், ஏதாச்சும் இட்லி இல்லைனா லைட் ஃபுட்டு, அதாவது பழைய சோறு இல்லை இயற்கையான சாப்பாடு, இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு நிப்பாட்டிடுவார். ஆனால் இன்றைக்கி காலையில் தான் பாக்கியராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயும் காலையில் பொங்கல் சாப்பிட்றதில்ல, ஆனால் இன்றைக்கி காலையில் அவர் பொங்கல் சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அந்த உணவு பாக்கியராஜ் அவர்களுக்கு பெருசாக அவருடைய உடலுக்கு ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டா கொஞ்ச நேரம் வயிறு ஒரு மாதிரி திம்முன்னு ஒரு மாதிரி இருக்கிறத நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். ஸோ பாக்கியராஜ் அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 73. அவருடைய அந்த வயதுக்கு அப்படிப்பட்ட கொஞ்சம் அந்த ஆயிலி வனஸ்பதி சேர்த்திருக்க அந்த சாப்பாட்டை பாக்கியராஜ் அவர்கள் அட்லீஸ்ட் தவிர்த்திருக்கலாம். அது அந்த உணவு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் பொங்கல் சாப்பிட்ட அந்த உணவு அவர் அதுக்கப்புறமா கூட நடைப்பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே பாக்கியராஜ் அவர்களுக்கு அந்த சாப்பாடு ஒத்துழைக்காமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா வழக்கமாக வாக்கிங் போகிறவர், கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றவர், எப்பயுமே அவருடைய உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அதை பரிசோதனை செய்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் பாக்கியராஜ் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அவருக்கு திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு அட்டாக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவர் சமீபத்தில் சாப்பிட்ட ஒரு சில உணவுகள் அவருடைய உடலுக்கு ஒத்துழைக்காமல் போயிருக்கு. கண்டிப்பாக காலை அவர் சாப்பிட்ட பொங்கல் அந்த உணவில் அவருக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் அவருடைய உடம்புக்குள்ளே கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் காலையில் 10 மணி வரைக்கும் அவருடைய துறை சார்ந்தவங்க எல்லார்கிட்டையுமே நல்லா பேசியிருக்காரு, சிரித்து பேசியிருக்காரு. அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த அறிகுறி கூட மற்றவங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு நல்லா தான் பழகிட்டு இருந்திருக்காரு பாக்கியராஜ். ஆனால் அந்த 10 மணிக்கு மேலே அடுத்த ஒரு 5-10 நிமிடத்தில் ரொம்ப வேகமாக இந்த தாக்குதல் அட்டாக் அவருக்கு நடந்திருக்கு. அட்டாக் நடந்த அடுத்த சில நிமிடங்களே கம்ப்ளீட்டாக பாக்கியராஜ் அவர்கள் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்து போயிட்டாரு. ஸோ அவர் காலையில் சாப்பிட்ட அந்த உணவு நிச்சயமாக ஒரு பெரும் பகுதி அவருக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இந்த
இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திரைக்கதை இயக்குனர், டைரக்டர், ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக நம்ம எல்லாரையும் மகிழ்விச்ச பாக்யராஜ் இன்னைக்கு நிரந்தரமா நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்து போயிருக்காரு. முக்கியமா இன்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் எல்லார்கிட்டயுமே சிரிச்சு நல்லா பேசிக்கிட்டு இருந்த பாக்யராஜ் அவர்கள் திடீர்னு இப்படி மறைஞ்சு போனது சத்தியமா அவரை சுற்றி இருக்கிறவங்க, அவர்கிட்ட அன்றாடம் பேசிக்கிட்டு இருக்கவங்க யாராலையுமே இதை ஏத்துக்க முடியல. நம்ம எல்லாராலையுமே கூட இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த துயரமான சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.